மகா பெரியவா சரணம். மகா பெரியவர் திருத்தலங்கள் பலவற்றுக்கு யாத்திரை சென்றுவிட்டு ஸ்ரீமடத்திற்கு திரும்பி இருந்த காலகட்டம் என்பதால் பக்தர் கூட்டம் ஏராளமாக திரண்டு வந்திருந்தது. அவர்களுள் கும்பகோணத்தை சேர்ந்த பக்தர் ஒருவரும் இருந்தார். தாழ முடியாத ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் மகானை தரிசிக்க வந்திருக்கிறார் என்பது அவரது முகத்தை பார்த்தபோதே தெரிந்தது. போதாக்குறைக்கு சில நிமிடத்திற்கு ஒரு முறை அடிவயிற்றை பிடித்து கொண்டு தவித்ததும் பார்க்க முடிந்தது. பக்தர் வரிசை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது. திடீரென்று ஒரு சீடர் வயிற்றுவலி நபரிடம் வந்தார். மகா பெரியவர் கூப்பிடுவதாக சொன்னார். அதை கேட்டதும் அந்த நபர் சந்தோஷப்பட்டாலும் இருந்த உடல்நிலையில் வேக வேகமாக நடக்கக்கூட முடியாததால் கொஞ்சம் மெதுவாகவே சென்று மகா பெரியவா முன் நின்றார். என்ன பிரச்சனை உனக்கு? அறிந்தும் அறியாதவர் போல கேட்டார் ஆச்சாரியார். சுவாமி, எனக்கு கும்பகோணம் சொந்த ஊர். ஸ்ருங்கேரி ஆச்சாரியா தான் எங்களுக்கு குரு. கிட்டத்தட்ட 6-7 மாதமாக எனக்கு தாங்க முடியாத வயிற்று வலி அடிக்கடி வருது. ஒரே நாளில் பல முறை அடிவயிறை சுண்டி இழுக்கிறது. இந்த வலியோடு வாழறதை விட சாகிறதே மேலுன்னு கூட தோணுறது. என்ன செய்யறதுனே புரியாமல் ஸ்ருங்கேரி ஆச்சாரியாரை போய் பார்த்தேன். அவர் என்கிட்ட, நீ காஞ்சிபுரம் போய் மகா பெரியவரை தரிசனம் பண்ணு, அவர்தான் உனக்கு வழி சொல்வார்னு சொல்லிவிட்டார். அதனால தான் இங்கே வந்தேன். தவிப்போடு சொல்லி முடித்தார். ஓ, உன் வயிற்று வலியை நான் தீர்ப்பேன் என்று நம்பி வந்திருக்கிறாயா? கேட்ட மகா பெரியவர் அந்த நபரையே கொஞ்ச நேரம் உற்று பார்த்தார். சில நிமிடங்களிலேயே தனது வயிற்று வலி நீங்கிய நிம்மதி அந்த நபரின் முகத்தில் தெரிந்தது. சந்தோஷமாக மகா பெரியவரை வணங்கினார். என்னோட வயிற்று வலி போய்விட்டது, எல்லாம் உங்கள் அனுகிரகம் என்று சொல்லி பணிந்தார். நான் எதுவும் பண்ணலை. என்னை பார்த்தால் பிரச்சனை தீரும் என்று உன் குரு சொன்னதை நம்பிதானே நீ இங்கே வந்தாய். அந்த நம்பிக்கை தான் உன் வயிற்று வலியை குணமாக்கியிருக்கிறது சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினார் மகா பெரியவர். இது சாதாரணமாக பலருக்கும் பரமாச்சாரியார் செய்யக்கூடியது தானே என்று தோன்றலாம். அதன் பிறகு நடந்ததுதான் முக்கியமான விஷயம். அந்த வயிற்று வலி நபர் வந்து போனதற்கு மறுநாள் முதல் மகா பெரியவர் மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார். முகத்தில் எந்தவித சலனத்தையும் காட்டவில்லை என்றாலும் அவரோடு எப்போதும் இருக்கும் பாக்கியம் பெற்ற அணுக்க தொண்டர்களுக்கு அவரது உடலில் ஏதோ வாட்டம் ஏற்பட்டிருப்பதை லேசாக உணர முடிந்தது. ஒரு சில நாட்களில் மகானுக்கு வயிற்றில்தான் உபாதை என்றும், சில நாட்களுக்கு முன் கும்பகோணத்திலிருந்து வயிற்று வலியோடு வந்த பக்தரின் குரு நம்பிக்கை பொய்யாக கூடாது என்பதற்காக அவருடைய வயிற்று வலியை மகா பெரியவர் தாமே ஏற்று தாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொண்டார் அவருடைய அணுக்க தொண்டரான ஸ்ரீமடம் பாலு. மற்றவர்களுக்கு பிரச்சனை என்றால் மகா பெரியவரிடம் வருவார்கள். அவருக்கே பிரச்சனை என்றால் என்ன செய்வது? யோசித்து யோசித்து பார்த்த ஸ்ரீமடம் பாலுவுக்கு மகா பெரியவருக்காக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வேண்டிக் கொள்ளலாம் என்று தோன்றியது. குலதெய்வ கோயிலுக்கு பிரார்த்தனை இருப்பதாக சொல்லி மகா பெரியவரிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு புறப்பட்டார் பாலு. அங்கே மகா பெரியவரின் வயிற்றுவலி தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள நினைத்தவர் அந்த கோயில் வழக்கப்படி உருவாரம் என்று சொல்லப்படும் உறுப்பு காணிக்கை செலுத்த விரும்பினார். அதற்காக கடைக்கடையாக ஏறி இறங்கினார். கை, கால், தலை என்று குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு மட்டுமே உருவாரம் கிடைத்தது கடைகளில். ஸ்ரீமடம் பாலுவுக்கோ மகானுக்காக வயிற்றுக்கான உருவாரம் செலுத்த விரும்பினார். அது கிடைக்காமல் போகவே கொஞ்சம் சோர்வோடு கோயிலுக்கு சென்றபோது வழியில் வயதான பெண்மணி அவரை பார்த்தார். என்ன, வயிறு தேடி அலைகிறாயா? கோயில் அலுவலகத்தில் சென்று கேள், அவர்களே தருவார்கள். ஏதோ குறி சொல்பவள் போல அந்த முதிய பெண்மணி தானாகவே வந்து சொல்லிவிட்டு எந்த பதிலும் எதிர்பார்க்காமல் போனாள். சந்தோஷம் தொற்றிக்கொள்ள கோயிலுக்குள் சென்று அலுவலகத்தில் விசாரித்து உருவாரம் வாங்கி வைத்தீஸ்வரனிடம் வைத்து பிரார்த்தித்து விட்டு உண்டியலில் செலுத்தினார் பாலு. அந்த மகிழ்வோடு ஸ்ரீமடத்துக்கு திரும்பினார். அவர் எதிர்பார்த்தது போலவே மகா பெரியவர் உடல்நலம் சீராகிவிட்டது என்பது அவரது திருமுகத்திலேயே தெரிந்தது. மகான் முன் சென்று ஊரிலிருந்து திரும்பிவிட்டதாக சொல்லி பணிந்தார்.
என்ன ஒரு கிழவி புண்ணியத்தில் என்னோட வயிற்று வலியை கொண்டு போய் வைத்தீஸ்வரன் கிட்ட கொடுத்து விட்டு வந்தாச்சா? புன்னகை வதனத்தில் தவழ மகான் கேட்க அப்படியே திகைத்து நின்றார் பாலு. தொண்டர் எதுவுமே சொல்லாமல் போன போதும் அவர் சென்ற இடம் வைத்தீஸ்வரன் கோயில் என்பதை ஆச்சாரியார் உணர்ந்தது அதிசயம் என்றால் அங்கே சென்று அவருக்காக வேண்டியதையும் அதற்கு ஒரு முதிய பெண்மணி உதவியதையும் தெரிந்து கொண்டது பேரதிசயம் அல்லவா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர மகா பெரியவா சரணம் குருவே சரணம்.